Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம Lakshmi Max ஆப்ல RRB group D கான 3rd batch வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த 3rd batchோட first week plan தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜூன்ல பாத்தீங்கன்னா NTPC graduate லெவலுக்கான CBT 1 எக்ஸாம் இருக்கும். ஜூலைல பாத்தீங்கன்னா undergraduate லெவலுக்கான CBT 1 எக்ஸாம் வந்து இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2 to 3 மாசத்துல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு CBT 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த CBT 2 எக்ஸாம் முடியக்கூடிய டைம்ல group D கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி கால்குலேட் பண்ணும்போது group D யோட எக்ஸாம் வந்து நம்ம செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 120 நாளைக்கு மேலேயே நமக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த டைமை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 14 வீக்ஸ் + 4 வீக்ஸாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக உள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த 14 வீக்ஸ் ஃபுல்லாகவே சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். இதுலையும் ப்ரியாரிட்டி படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் முடிக்கணும். ஓகேவா? ஏன்னா ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக், ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மேக்ஸும் சயின்ஸும் அப்படி பேரலாக கொண்டு போகணும். ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் இது மூணையும் பேரலாக கொண்டு போகணும். இது வந்து ஒரு 10 - 12 வாரத்துக்குள்ள நீங்க முடிச்சிடலாம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். அது போக நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜிகே क्वेश्चंस. ஓகே, சோ இது மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே உங்களால குரூப் டி எக்ஸாம்ல ஒரு 85க்கு மேல 90க்கு மேல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 14 வீக்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் முடிக்க சாப்டர் டெஸ்ட்டும் இருக்கும். வாரத்தோட கடைசி நாள் ஒரு 7 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் வீக்லி டெஸ்ட்டும் கொடுத்திருப்போம். ஓகே, ஒவ்வொரு வாரத்துக்கான பிளானும் கொடுத்துருவோம். டெய்லி ஒவ்வொரு டாபிக் முடிக்க அதுக்கான டெஸ்ட்டும் இருக்கும். வாரத்தோட கடைசி நாள் 7வது நாள் வந்து நீங்க முடிக்கும் போது அந்த வாரத்துல என்னெல்லாம் படிச்சீங்களோ அது எல்லாமே டெஸ்ட் எழுதுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிளான்ல கொடுத்துருப்போம். இந்த 14 வீக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 4 வீக்ஸ் ஃபுல்லாவே நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். ஓகே, 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல் டெஸ்ட், இல்ல டெய்லினாலும் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது ஒரு சாப்டர்ல மார்க் மிஸ் ஆகுதா, இல்ல ஏதாவது ஒரு செக்ஷன்ல மிஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அகைன் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுத்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால குரூப் டில 90க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, சோ நீங்க 70க்கு மேல ஸ்கோர் பண்ணிட்டாலே கட் ஆஃபை தாண்டி போயிடலாம். 90க்கு மேல ஸ்கோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டாப்பராவே ஆகிடலாம். அதே நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 40ல இருந்து 50 மார்க், இல்லைன்னா போன தடவைலாம் பாத்தீங்கன்னா 25-30 மார்க் எடுத்தவங்களே உள்ள போயிட்டாங்க. சோ இந்த அளவுக்கு மேக்ஸிமம் நீங்க ஒரு 50 வரைக்கும் ஸ்கோர் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னாலே சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா உள்ள போயிடலாம். ஓகே, சோ இதுதான் நம்ம 3rd பேட்சோட பிளான். ஃபர்ஸ்ட் 14 வீக்ஸ் ஃபுல்லாவே நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாம இந்த 4 வீக்ஸ்ல கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை உங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட்லாம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா டெஸ்ட்டை பத்தின பயம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே டெஸ்ட் கொடுப்போம். ஏன்னா இந்த வீக்லி டெஸ்ட் எல்லாமே அட்டெண்ட் பண்ணும்போது டைரக்டா ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 14 வீக்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு டெஸ்ட்டை பத்தின பயமும் இருக்காது. உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்க உருவாக்கிடுவீங்க. உங்களோட வீக் ஏரியாஸ் என்ன, ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு அந்த 100 क्वेश्चनல எதை ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா இதுவுமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா டே 1ல நீங்க அனாலஜி படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2லயும் பாத்தீங்கன்னா அனாலஜி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இது எல்லாமே நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ். நான் 1 2 3 4 5ன்னு நம்பர் போட்டிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம டெய்லி பாத்தீங்கன்னா குரூப் டி பேட்சுக்கு மார்னிங் 10:30 to 11:30 பாத்தீங்கன்னா லைவ் இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து கொண்டு போவோம். சோ இந்த லைவ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜிகே क्वेश्चंस எல்லாமே நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதுவும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த ஜிகே क्वेश्चन ஃபுல்லா நாம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபைனலா இது எல்லாமே முடிச்சிட்டு அது வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு அமையும். சோ நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸையும் பார்த்துக்கணும், இந்த லைவ் கிளாஸஸையும் கரெக்டா பார்த்துட்டு கொடுக்கக்கூடிய வீக்லி டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். டே 3ல பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் பாப்பீங்க. டே 4லயும் பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் மேக்ஸ். டே 5ல பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டாபிக் பாப்பீங்க. டே 6ல வந்து ஒர்க், டே 7லயும் பாத்தீங்கன்னா ஒர்க் டாபிக் வந்து பாப்பீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மெதுவா போற மாதிரி இருக்கும். அடுத்து செகண்ட், தேர்ட் போகும்போது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்குங்கும்போது ஒரு பிகினரா உள்ள வரும்போது ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் நாம கொடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின பயம் வந்துடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வீக்ல ஓரளவுக்கு படிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் வீக் போகும்போது இன்னும் கொஞ்சம் சிலபஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து தேர்ட் வீக். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிச்சிடலாம் ஈஸியா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு வாரத்துல இந்த டாபிக் எல்லாம் படிப்பீங்க. சாட்டர்டே பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல என்னெல்லாம் படிச்சீங்களோ அதுக்கான வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த டெஸ்ட்டையும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த சாட்டர்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். சண்டேவே உங்களுக்கு செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த செகண்ட் வீக்கோட பிளானை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த வாரத்துக்கானது படிச்சிடலாம். அடுத்த தேர்ட் வீக், ஃபோர்த் வீக். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் உட்காந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சிலபஸும் முடிக்க முடியும். அட் த சேம் டைம் 14 வீக்ஸ் முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஃபுல் டெஸ்ட்டும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் நீங்கள் லைவ் கிளாஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும்.
ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு வீக்குக்கான பிளான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக 19 வீக்ஸுக்கான பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு 14 வீக்ஸ் சிலபஸ் முடிக்கிறதுக்கு, அடுத்து ஒரு 4 to 5 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஓகே, முக்கியமான மேக்ஸு, முக்கியமான ரீசனிங், முக்கியமான ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல் டெஸ்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தேன். குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு செட் ஆகுமா மேம், கேர்ள்ஸுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் யூடியூப்பில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் பற்றி எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இந்த எக்ஸாமில் உள்ள எப்படி வேலை நடக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கும், கேர்ள்ஸுக்கு எப்படி வேலை இருக்கும், இந்த குரூப் டியில் அசிஸ்டண்ட்டாக உள்ளே போனால் என்னென்ன ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனலுக்குள்ளே தான் இருப்பீங்க. பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வாங்க. பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா குரூப் டி 2025னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் டியோட A to Z இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம். இதில் என்ன இருக்குன்னா குரூப் டி எக்ஸாம்னா என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா குரூப் டியோட ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும். குரூப் டிக்குள்ளே என்னென்ன வேலைகள் இருக்கோ, ஓகே, ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கோ அந்த போஸ்ட் வந்து எப்படி இருக்கும், கேர்ள்ஸுக்கு எந்தெந்த போஸ்ட்டு சூட்டபிளாக இருக்கும், எந்த போஸ்ட்டுக்கு ப்ரமோஷன் ஈஸியாக இருக்கும், எந்த போஸ்ட்டில் வேலை வந்து கம்மியாக இருக்கும், அடுத்த லெவலுக்கு எப்படி படிக்கலாம், ஓகேவா, ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம், எந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபுல் டைம் வந்து வேலை இருக்கும், எதுக்கு வந்து நைட் டியூட்டி இருக்கும், எதுக்கு அலவன்சஸ் அதிகம், எது வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த குரூப் டி ஜாப் ப்ரொஃபைலுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜாப் ப்ரொஃபைல் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஜாபை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கேர்ள்ஸுக்கு வந்து குரூப் டி போஸ்ட் வந்து செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ குரூப் டியில் பார்த்தீங்கன்னா சில போஸ்ட் வந்து கேர்ள்ஸுக்கு செட் ஆகாது. இப்போ ட்ராக் மெயின்டனர் போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு செட் ஆகாது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ எந்தெந்த போஸ்ட்டு செட் ஆகும், எந்தெந்த போஸ்ட் வந்து செட் ஆகாது, எது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. குரூப் டி எக்ஸாம்னா என்னன்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதில் குரூப் டி எக்ஸாம் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் ஜாப் ப்ரொஃபைல் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்த பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குரூப் டி, NTPC, ரயில்வேல கேட்ட எல்லா கொஸ்டினுமே இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதில் ஒரு 33 கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, அது போக இப்போ ரீசெண்டாக உள்ள கரண்ட் அஃபேர் பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்கும். இப்போ குரூப் டி பத்தி மெயினா நீங்க பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா குரூப் டியோட A to Z குரூப் டி 2025 பிளேலிஸ்ட் பாருங்க. ஜாப் ப்ரொஃபைல் பார்க்கிறதுக்கு குரூப் டி ஜாப் ப்ரொஃபைல் பிளேலிஸ்ட்டை பாருங்க. இது ரெண்டையும் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா, குரூப் டி எக்ஸாமுக்கு உள்ள அசிஸ்டண்டா உள்ள போறோம் அப்படின்னா உள்ள வேலை எப்படி இருக்கும், GDC எக்ஸாம்னா என்ன, LDC எக்ஸாம்னா என்ன, ப்ரமோஷன் எப்போ வரும், அதுக்கடுத்து ப்ரமோஷனுக்கு எப்படி படிக்கலாங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் கொடுத்துருப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான பிளேலிஸ்ட். குரூப் டி எக்ஸாம் பத்தி டவுட்ஸ் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பிளேலிஸ்ட்ல நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஒரு +2 படிக்கும்போது எப்படி படிச்சிங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த 4 மாதம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களால் குரூப் டி போஸ்டிங் வந்து வாங்க முடியும். ஏன்னா 10th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 9th படிக்கும்போதே சொல்லிடுவாங்க அந்த 10th மட்டும்தான், அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சூப்பர்ம்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இதுக்கு மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். இந்த 4 மாதம் நல்லா உட்காந்து படிச்சிட்டிங்கன்னா ரயில்வேல எப்படியும் உள்ளே போயிடலாம். ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களால் முன்னேறியும் போக முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் எப்போவுமே கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே ஏறுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஓகேவா, ஸோ குரூப் டியோட 3rd பேட்ச் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க all-in-one கோர்ஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலுமே all-in-one கோர்ஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கோர்ஸோட வேலிடிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா இதில் உங்களுக்கு குரூப் டி மட்டும் கிடையாது, ரயில்வேயோட ALP, NTPCன்னு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். அதே மாதிரி SSC எக்ஸாம்ஸும் கவர் ஆகும், பேங்க் எக்ஸாமும் கவர் ஆகும், TNPSC எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். TNPSCயோட ஜென்ரல் தமிழ் மட்டும் கவர் ஆகாது, மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் வந்து கவர் பண்ணிடுவோம். டிஃபென்ஸ், போலீஸ் எக்ஸாமு, ஆர்மி, நேவின்னு எல்லா எக்ஸாமும் ஒரு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே கவர் பண்ணியிருப்போம். அதனால தான் இதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ குரூப் டிக்காக நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க, குரூப் டியோட 3rd பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு அசிஸ்டண்ட்டாக குரூப் டியில் செலக்ட் ஆகி உள்ளே போயிடுவீங்க. ஓகே, உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய NTPCயோட நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அந்த NTPCயோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஓப்பன்லையும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய GDC எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த
ஜிடிசி எக்ஸாம்ஸும் எழுதலாம். அடுத்த ப்ரமோஷன் எக்ஸாம்ஸுக்கும் நீங்கள் இதில் படிச்சுக்கலாம். இல்லை குரூப் டியில் நான் இருந்துக்கிட்டே எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு டைம் தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ண போகிறீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே இதில் வந்து கவர் ஆகிரும். இப்போ குரூப் டியோட தேர்ட் பேட்சும் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு செப்பரேட்டாக ரயில்வே குரூப் டி 2025 அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருவோம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள உங்களுக்கு சிலபஸ், அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், வீக்லி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ வீக்லி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து எப்படி இருக்கும்னா 14+5 இருக்கும். டோட்டலாக 19 வீக்ஸ் வர மாதிரி கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு 14 வீக்ஸ் சிலபஸ், அடுத்து 5 வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். அது போக உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் டெய்லி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் நடக்கக்கூடிய லைவ் கிளாஸு. சப்போஸ் நீங்கள் லைவ் கிளாஸை லைவாக உங்களால் அட்டன் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா லைவ் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே டெய்லி முடியக்கூடிய லைவ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும். ஓகே, ஸோ இன்றைக்கி தான் நம்ம ஜிகேக்கான லைவ் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிகேயோட லைவ், அதுக்கு முன்னாடி உள்ள லைவ் கிளாஸஸ், மிஸ் பண்ண லைவ் கிளாஸஸ் எல்லாமே இதில் 1 by 1 இருக்கும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு லைவ் கிளாஸை நீங்கள் லைவாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர், லைவ்லேயே டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் முடியாத பட்சத்தில் அந்த டைமில் என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் ஆகி இருக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணணும் மேம், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து 2500 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுக்காக நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் எனக்கு வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால நாம் வந்து நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days பிஃபோரே நம்ம ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணி 2 days ஆச்சு. ஸோ எஸ்டர்டேவே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் டீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸில் இன்னொரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு நாளைக்கு. ஸோ இந்த 2 நாளைக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஆப்பில் போய் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்பில் ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1899 பே பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால ஆஃபர் வந்து அகெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, பிளானும் இருக்கும், அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, பிளான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிளானோட கிளாஸஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும், டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும், சாட்டர்டே ஆனால் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் முடிக்க சாப்டர் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ எப்படி நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்கூலில் படிக்க வச்சு ஃபைனலாக பப்ளிக் எக்ஸாம் வரும்போது ஒரு 35 மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை கூட 70 மார்க் வாங்க வைப்பாங்களோ, அதே மாதிரி கிளாஸில் வந்து 80 மார்க் எடுக்கிற பையனை 100 மார்க் வாங்க வைப்பாங்களோ, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் +2ல படித்த மாதிரி இப்போ வெறித்தனமாக படிச்சிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய உங்களோட லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் குரூப் டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி வந்து 35,000, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 55 வரைக்கும் இருக்கும். அந்த போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும். ஏன்னா அலோவன்சஸ் இருக்கும், சில போஸ்ட்டுக்கு வந்து அலோவன்சஸ் இருக்காது. அது எல்லாமே நான் சொன்ன பிளேலிஸ்ட்டில் பார்த்துருங்க. அந்த ஜாப் ப்ரொஃபைலில் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த ஜாப் வந்து சூட்டபிளாக இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சில போஸ்ட்டுக்கு அலோவன்சஸ் இருக்காது, அப்போ ஒரு 35,000 36,000க்குள்ளே நின்றோம். சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலவன்ஸ் அந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் வந்து இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு 50,000க்கும் 50,000 வரைக்கும் 55 கூட இல்லை, ஒரு 50,000 வரைக்கும் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே தனித்தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் பார்த்துருங்க. ஓகே, ஏன்னா ஒரு 10th தான் குவாலிஃபிகேஷன். இப்போ வரைக்கும் குரூப் டிக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். அந்த 10th குவாலிஃபிகேஷனை வச்சு ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான் எழுத போறீங்க, ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் எழுத போறீங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிஇடி அதில் குவாலிஃபை ஆகணும். அதில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும். அந்த போஸ்டிங்குள்ளே போனாலுமே சப்போஸ் குரூப் டியில் ஒரு டஃப்பான குரூப் டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில போஸ்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில போஸ்ட்டில் கொஞ்சம் மேனுவல் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். சரியா, சப்போஸ் நம்மளால் மேனுவல் ஒர்க் அவ்வளோவா பண்ண முடியலை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒர்க்கை அப்படி பார்த்துக்கிட்டே அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி அடுத்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வரும். என்டிபிசி ஓப்பனில் எழுதலாம், ஜிடிசி எக்ஸாமும் எழுதி உள்ளே போயிடலாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ப்ரிப்பரேஷனை வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வந்து 10th + ஐடிஐயாக மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களாங்கிறது ஒரு டிபேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கதை கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. 10th குவாலிஃபிகேஷனை கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. ஐடிஐன்னு மாற்றுறாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்
ஆறுக்கான நோட்டிஃபிகேஷன், ஆரோட போஸ்டிங், அதாவது 2025 இந்த வருஷத்தோட கடைசியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க குரூப் டிக்கு. அதில் வேணும்னா குவாலிஃபிகேஷன் மாற்றுவாங்களே தவிர இப்போ வந்திருக்கிறதுல குவாலிஃபிகேஷன் மாற்ற மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படிங்க, கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ரீசனிங்கோட கொஷின், மேக்ஸோட கொஷின், சயின்ஸோட கொஷின் எல்லாமே ஈஸியாக இருக்கும். எல்லாராலையுமே அந்த 100 கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஆனால் கொடுத்துருக்க 1.5 மணி நேரத்தில் யார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் அட்டன் பண்ணுறாங்க, யார் அந்த எக்ஸாமை வந்து புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணி நெகட்டிவ்ல மார்க்கை விடாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங். இப்போ நான் அந்த 100 கொஸ்டினையும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் சால்வ் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எடுப்பாங்க, ஒருத்தங்களுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக ஆகும். ஆனால் அவங்க கொடுத்துருக்க டைம் என்ன, 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள ஈஸியான கொஸ்டின், மாடரேட்டான கொஸ்டின், டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கரெக்டாக பிரித்து அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணணும். அப்படி அட்டன் பண்ணும்போது ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆஃபர் வந்து நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து 22/4/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock வரைக்கும் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 3rd பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நாளைக்கு நைட்டு 12 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இன்னும் உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் பற்றி, NTPC எக்ஸாம் பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி NTPCக்கான 40 டேஸ்க்கான பிளானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா NTPCக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 40லேருந்து ஒரு 50 நாள் தான் டைம் இருக்குது. இந்த 40 டேஸில் எப்படி படித்தா NTPC எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுங்கிறதுக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ அடுத்து நாம செகண்ட் வீக்குக்கான பிளான் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து சனிக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அப்படிதானே? ஸோ இந்த டெஸ்ட் வந்து நாளைக்கு நைட்டு, டியூஸ்டே நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா இது ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டுங்கிறதுனால 3 நாள் தான் டெஸ்ட் லைவ்ல இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி அனலைஸ் பண்ணிருங்க. கொடுக்கக்கூடிய ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிரும். படிங்க. உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர், வேறு எங்கேயுமே போக வேண்டாம். கையில் ஒரு மொபைல் ஃபோனு, லேப்டாப் இருக்குது, அதில் கிளாஸஸ் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நம்ம மொபைல் டேட்டாவை எதுக்கலாமோ வேஸ்ட் பண்ணுறோம். யூடியூப்பில் தேவையில்லாத ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம்னு அந்த மாதிரி எதுக்கலாமோ வேஸ்ட் பண்ணுறோம். அந்த ஒரு நாள் போடக்கூடிய அந்த 2 GB டேட்டாவோ இல்லை 1 GB டேட்டாவோ எவ்வளோ டேட்டா வச்சுருக்கீங்களோ அதை உங்களோட ஃபியூச்சருக்காக யூஸ் பண்ணுங்கள். நல்லதை மட்டும் பாருங்கள், என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பாருங்கள். அந்த 18 வயசு 20 வயசை எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், அந்த 18 வயசு 20 வயசை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல், அதில் அந்த வயசில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே சூப்பராக இருக்கும். நீங்கள் முன்னேறி மேலே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் பேரண்ட்டாக இருக்கட்டும், தம்பி தங்கச்சி இல்லை சொந்தக்காரங்க யாராக இருந்தாலுமே அவங்களும் முன்னேறி வருவாங்க. ஒரு ஆள் முன்னேறிட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து அவங்களோட பாதையிலே மற்றவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் பெருமை கிடையாது, அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்சி இருக்காது, மற்றவங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக நீங்கள் இருக்கலாம், அப்படி தானே? ஸோ ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் பார்க்குறது என்னது, அதுக்கான ஒரு அடையாளம் இருக்கும், அதுக்கான ஒரு மரியாதை இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். பொண்ணுங்களுக்கும் அதான், நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பசங்க இருக்காங்க, நம்மளால் முன்னேற முடியாது அப்படிலாம் கிடையாது. கிச்சன்லேயே இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. படிங்க. எல்லாருமே கண்டிப்பாக இந்த காலத்தில் டிகிரி முடிச்சிருப்பீங்க. டிகிரி படித்தா உங்களுக்கு ஒரு 10th லெவல் போஸ்ட்டுக்கு கிளியர் பண்ண முடியாதா? ஸோ படிங்க, கண்டிப்பாக முடியும். இது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சியும் இருக்கணும். ஓகேவா? நிறைய பேர் டேலண்டானவங்க இருப்பாங்க, ஆனால் என்னன்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது. கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், இது 3 இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் போடணும். டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு சோம்பேறித்தனம் வரும், ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகணும். பேஷன்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் சரி, யாருக்கும் எந்த ரிப்ளையும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ 0.25 எனக்கு எக்ஸாமில் போயிருச்சு, 0.5 போயிருச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிளைனே பண்ணாதீங்க. நீ பாஸ் ஆகிட்டியா ஃபெயில் ஆகிட்டியான்னு கேட்பாங்க. எதுவுமே சொல்லாதீங்க, பாஸோ ஃபெயிலோ எதுவுமே சொல்லாதீங்க, ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க. நம்மளை ஹெட் வெயிட் பிடிச்சவங்க அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு 0.25 போயிருச்சு, 0.5 போயிருச்சு, நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸில் தான் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. எதுவுமே எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கக்கூடாது. கடைசி எக்ஸ்பிளனேஷனை நம்மளோட சக்ஸஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா? அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக உட்காந்து நமக்கு என்ன தேவையோ அதுக்காக நம்ம போராடிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லதாக நினைங்க, நல்லதாகவே நடக்கும். நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்கன்னு நினச்சாலும் கரெக்டு தான். ஓகேவா? என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அப்படியே நடக்க போகுது. அதனால் பாசிட்டிவாக நினைங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு. எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக படிங்க. டெய்லி கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வீக்கோட பிளானும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின்
ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.